திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இந்து அறநிலைத்துறையினர் மற்றும் கோயில் அறங்காவலர் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் திருவிழா மற்றும் மாதந்தோறும் நடக்கும் விசேஷ தினங்களில் ஆண்டார்குப்பம் மற்றும் பெரவள்ளூர் கிராமத்தில் உள்ளவர்கள் சுவாமியின் பாதம் ஏந்தி சுமைதாங்கி எனப்படும் சப்பரம் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மூதாதையர் காலத்திலிருந்து இப்பணியை செய்து வருவதாக கூறும் தற்போதுள்ள இளைஞர்கள் தங்களுக்கு கோயிலில் வேலை வாய்ப்பு கேட்டும் பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை எனவும், சமீபத்தில் பாதம் தாங்கி எனப்படும் சப்பரத்தினை தூக்கி வரும்போது ஆலயத்தில் செல்லும் போது நீங்கள் உள்ளே வரக்கூடாது என மற்றொரு பிரிவினர் கூறியதால் பிரச்சனை ஏற்பட்டு இதற்கு காரணமாக இருந்த ஒரு நபர் மீது புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் அந்த நபரை பணியிலிருந்து விடுவித்து தொடர்ந்து மற்ற பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது பழைய செயல் அலுவலர் மாற்றலாகி புதிய செயல் அலுவலராக முத்துக்குமார் என்பவர் பதவியேற்ற பின் பணியில் இருந்து நீக்கப்பட்ட அந்த நபர் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டார். இதனால் அப்பகுதி இளைஞர்கள் பணியில் இருந்து நீக்கப்பட்ட அந்த வெளியூர் நபரை மீண்டும் ஏன் பணியில் சேர்த்தீர்கள் என கேட்கும்போது மேலிடத்து விவகாரம் என சொல்லி அனுப்பியுள்ளனர். இதனால் உள்ளூர் கிராம பகுதியைச் சேர்ந்த தங்களுக்கு வேலை வழங்கவில்லை எனவும், தங்களை சாதி ரீதியாக துன்புறுத்திய நபரை மீண்டும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பணியில் சேர்த்ததை கண்டித்தும் ஆலயத்தின் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காலமாக சுவாமிக்கு பணி செய்து வரும் தங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும், சாதி பிரச்சனையில் ஈடுபட்ட நபரை மீண்டும் பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம் சார். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கோயிலில் வந்து ஒரு 80 வருஷமாக எங்கள் தாத்தா அப்பா எங்கள் எல்லாரோட ஃபேமிலி வந்து இந்த கோயிலில் சாமி தூக்கிட்டு இருக்கோம். ஒரு 80 வருஷமாக நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஜென்ரேஷன் வந்த பிறகு இந்த கோயிலில் நாங்கள் வேலை கேட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் எந்த வேலை தரல. இருந்தாலும் நாங்கள் அப்பீல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு ஒன்றுக்கு லெட்ரு போட்டுகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2025 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வந்து நம்ம கோயிலில் வந்து சின்ன பையன் இவனும் இன்னொரு பையனும் கோயில் உள்ள போயிருக்காங்க. பிரவீன் என்ற நபர் வந்து அவனை ஜாதி ரீதியாக வெளியே போடான்னு சொன்னார். நீங்களாம் இதுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் கூப்பிட்டு ஆள் மட்டும் தான் இந்த பக்கம் வரணும், சிவன் சிலைக்காக வரணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சங்கத்தில் எல்லாருமே பேசி 19ஆம் தேதி ஈஓ கிட்ட லெட்ரு கொடுத்தோம். ராகவன் சார் இருந்தார். அப்போ அவர்கிட்ட லெட்ரு கொடுத்தப்போ உடனே அவர் ஆக்ஷன் எடுத்து அந்த பையனை வெளியே அமிச்சார். ஒரு 6 மாதம் கழிச்சு பிப்ரவரி 2ஆம் மாதம் 2026 அந்த பையன் திருப்பி கோயில் உள்ள வேலைக்கு வரோம். இப்போ இருக்க ஈஓ கிட்ட போய் நாங்கள் லெட்ரு கொடுத்தா எனக்கு தெரியாது, ஏதோ ஜேசி கிட்ட பேசிங்கன்னாரு. நாங்கள் டெய்லி வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம், சார் லெட்ரு கொடுத்துருக்கோம் சார், என்ன சார் கேளுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம், என்ன சார் அவன் எப்படி சார் வேலைக்கு வந்தான்னு கேட்டதுக்கு 6 மாதமாக அவனை ஜேசி வந்து என்கொயரி பண்ணி இந்த கோயிலுக்கு வேலைக்கு அமிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் பெட்டிஷன் போட்டது நாங்கள் ஒரு 70 பேர் சைன் போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களை ஒருத்தரை கூட என்கொயரி கூப்பிடல. ஆனால் அந்த பையனை உள்ளே வேலை செஞ்சுட்ருக்கான், இன்றைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கான். அதேமாரி அவன் வந்து பொருள் ஆதாரத்தோடு கொடுத்தான். அந்த ஃபோட்டோ காப்பி உள்ளே இருந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது என்ன பொருள்ன்ட்டு நாங்கள் அதுக்கும் லெட்ரு போட்டிருக்கோம். அந்த லெட்டரில் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு அது என்ன பொருள் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்ல, அவன் பேசுறதுக்கு எங்களுக்கு என்கொயரியும் தரல, எதுவுமே தரல. ஆனால் அவர் உள்ள இது வரைக்கும் கோயிலில் வேலை செஞ்சுருக்காங்க. ஈஓ கேட்டால் காலையில் என்ன சொல்கிறாரு, எழுந்து போயிட்டார், நீங்கள் இப்போ எதுவும் ஜேசிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு எழுந்து போயிட்டார். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே தரல. அப்போ இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்காக நாங்கள் உழைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, இது பொது கோயில், ஊர் கோயில். நாங்கள் ஊர் கோயில் சொல்ல, பொது கோயில் தான், கவர்மெண்ட் கோயில் தான். எங்களுக்கு முன்னுரிமை தரணும்ல, நாங்களும் படிச்சிருக்கோம்ல, எங்களுக்கு எல்லாருமே படிச்சிருக்கோம். எங்களுக்கு யாருமே இது வரைக்கும் முன்னுரிமை அவங்க தரல. நாங்கள் அதை கேட்டதுக்கு ஈஓ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த பையனை எந்த அடிப்படையில் வேலைக்கு வச்சாங்கன்னு சொல்லல. ஆனால் ஈஓ வந்து ஒரு சில பேரை இப்போவே வேலையை விட்டு தூக்குறாரு. அதுக்கு மட்டும் அவருக்கு அதிகாரம் இருக்கா? ட்ரஸ்டிக்கு அதிகாரம் இருக்கா? நாங்கள் கொடுத்த லெட்டருக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? கிட்டத்தட்ட 20 பேர் இண்டிவிஜுவலாக லெட்டர் கொடுத்துருக்கோம், 70 பேர் சிங்கிளாக 4 வாட்டி லெட்டர் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த அதிகாரமும் இது வரைக்கும் தரல. எங்களை மதிக்க மாட்டுறாங்க. ஈஓ இது வரைக்கும் மதிக்கல. இதுக்கு நாங்கள் கோரிக்கை கேட்டு கவர்மெண்ட்டுக்கிட்டே கேட்குறோம். என்ன கேட்குறீங்க? எங்களுக்கு வந்து அவர் எங்களை பேசினார் சார். பேசுனதுக்கு அவனை வெளியே அனுப்பலை, என்கொயரியும் பண்ணலை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? காசு வாங்கிட்டு இவங்க லஞ்சம் வாங்கிட்டு அவன் உள்ளே வச்சுருக்காங்களா? ஜேசியோட மேனேஜர் லஞ்சம் வாங்கிட்டு அவர் உள்ளே வச்சுருக்காங்களா? இப்போ நாங்கள் லஞ்சம் கொடுத்தா அவனை வெளியே அனுப்புவாங்களா? எங்களில் ஏன் யாருக்கும் வேலை தர ஜாதி ரீதியாக அப்போ நீங்கள் வேலை தர மாட்டீங்களா? எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே எஸ்சின்றதுனால எங்கள் யாருக்கும் கோயிலில் வேலை தர மாட்டீங்களான்னு நாங்கள் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறார், வேக்கண்ட் இருந்தால் கூப்பிடுவேன். அப்போ அந்த பையனை எந்த இதில் நீ வேக்கண்ட் ரூம்லேயே உள்ளே விட்டேன். நாங்களும் எல்லா கேஸ்ட்டும் நாங்கள் கலந்து தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு யாருமே லோக்கலில் தர மாட்டீங்களே, ஏன் வெளியே இருந்து கூப்பிட்டாருங்க? எங்களுக்கு அந்த இது கொடுங்க, இந்த மாதிரி இந்த வேக்கண்ட் இருக்குது, நாங்கள் இது இந்த தகுதி இருக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற இது பண்ணி நாங்கள் ஆளை கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தரல. ஆனால் கோயிலில் ஆள் வேலை வச்சுட்டு இருக்காங்க.